அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 108 திவ்ய தேசத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் 4வது திவ்ய தேசமான திருவெள்ளாரை புண்டரிகேஷ பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். தாயார் யாருன்னு பார்த்திங்கன்னா, செங்கமலவள்ளி தாயார். இங்கே இந்த கோயிலுக்கு பல சிறப்புகள்லாம் இருக்குது. இதில் தீர்த்தம்னு பார்க்கும்போது சக்ரா தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த சக்ரா தீர்த்தத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கவங்கெல்லாம் அதில் குளிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐந்தருவி இருக்குது. இங்கே ஐந்தருவியில் திருமணமாகாதவங்க, அதுக்கப்புறம் குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்கலாம் இங்கே கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. இங்கே மார்கண்டையன் இங்கே தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த அதுக்கப்புறம் இங்கே 18 படிகள் இருக்குது. இந்த 18 படிகள் பகவத்கீதையில் வர 18 அத்தியாயத்தையாக குறிக்கிதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்வஸ்திக் குளம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவில் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவில்